அடுத்ததாக ஒரு ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராமா பண்ணுறதுக்காக இப்போது நம்ம கூட சேலத்துலேருந்து டீம் இருக்கிறாங்க. லாஸ்ட் ஃபைனலிஸ்ட் இல்லையா? ஆமாம். We are very happy to welcome onto the stage. Salem team, the stage is all yours. நாடு மகாநாடு தேவலோகத்தில் கூடினால் தேவச்சபை, இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கோ ராஜ்ய புண்ணிய சபை. அச்சபைக்கு நமது கலைமகள் நாடக சபாவின் சார்பாக நன்றி இறந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினமாகப்பட்டது வீரமாத்தியம்மன் பிறப்பு என்ற நாடகத்திலே நான் கட்டியக்காரன் வேடமிட்டு நடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதாவது மனராஜியாகப்பட்ட ஒரு மனவல்லியும் சபை தர்மா அவரால் என்ற கதை அறியலாம். மலையரசி நட்டையால் உங்கள் நாடோ மலையரசி பட்டணம், என்னுடைய பேரோ வனராஜ மன்னன். நாங்கள் பெயர் என் பெயரோ மனவல்லி. மனவல்லியாக நீங்கள் இருந்தாலும் சுவாமி கண்ணி தங்கள் திருவடி பாதத்துக்கு இந்த தேவியாகப்பட்ட நான் அடியேன் வந்தன புரிந்தேன் சுக சேவத்தோடு வாழ்வாய் கண்ணி. சுவாமி இந்த பூ உலகிலே என்னை நலமாக வாழ்ந்துவாய் என்று சொல்றீங்களே கண்ணி, இந்த பாவியாகப்பட்டவரை தங்களை திருமணம் செய்து 12 வருடங்கள் முடிந்து விட்டது கண்ணி. இந்த பாவிக்கு சுவாமி ஒரு செடி ஒன்று இருந்தாலும் ஒரு பூ ஒன்று தேவை. இந்த பாவியாகப்பட்டவள் நான் உங்களை திருமணம் செய்து நான் மறுபடியாக வையகமே நான் வாழ்க்கை உங்களுடைய குலதெய்வமாக எண்ணக்கூடிய மாயவரை வழங்கினால் நமக்கு ஒரு முத்து சொன்னாலும் கிடைக்கும். அம்மா இந்த நேரத்திலே இந்த மாய பெருமாள் நினைத்த காரணங்கள் என்ன சுவாமி? உங்களுக்கு என்ன வர வேண்டும்? திருமணம் செய்து 12 வருட காலமாக புத்திர சொன்னாலும் வரவில்லை. சரி, இரவும் பகலாக உங்களையே நாங்கள் நினைத்து வருகிறோம். ஹரிராமனை நினைத்தால் அத்திரமா வந்து காய்க்கக்கூடிய இந்த பரந்தாமன் மாய பெருமாள் இருக்கிறேன். அதற்காக உங்களுக்காக குழந்தை வர வேண்டும் தானே? என் பலத்தால் உங்களுக்கு நிச்சயமாக அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கும். வைத்துக் கொள்வாய். நாங்களோ இருளாவனத்தை ஆண்டு வரக்கூடிய தாரகாசுரன் உங்கள் பெயர். அப்படி தாரகாசுரனாக நீங்கள் இருந்தாலும் அதாவது இருண்ட காண்டாவனத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் சாகாத வரத்தை பெற்றால் இந்த வனத்திலே நாம் வாழலாம் அப்படி என்று சொல்கிறீர்களா? சிவபெருமானை காண வேண்டும். புறப்படையில் போகலாம். ஆகட்டும். பக்தா, எதற்காக எங்களை நோக்கி தவம் இருக்கிறாய்? என்ன காரணம்? சாகாத வரம் வேண்டும். சாகாத வரம்? சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம். ஆனால் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கும். ஆனால் நீ வரத்தை கேட்டதனால் உனக்கு வரம் தந்தேன். நீ வரத்தை பெற்றிருந்தாலும் அதாவது உலகத்திலே உள்ள உயிரினங்களுக்கு அனைத்திற்கும் மரணம் ஒன்று நிகழும். ஆனால் இந்த பூ உலகில் ஏதாவது ஒரு நீ மக்களுக்கு துன்பத்தை நேரினால் அந்த துன்பத்திற்கு ஏற்ற வகையில் நானே பெண்ணாக பிறந்து உன்னை அழிப்பேனப்பா. அப்படியா? 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 இருந்தாலும் வனப்புதுமை கண்டறிவோம். நாட்டுக்குள் வந்த என்னவா? என்னுடைய மனைவி
குழந்தை கொல்ல வேண்டும். குழந்தை கொல்ல வேண்டுமா? ஆமா. ஒரு குழந்தை ஆகாத மன்னா. ஏன்? அதாவது சிசுவை கொல்வது ஒன்று, ஒரு பசுவை கொல்வது ஒன்று. அதாவது இந்த குழந்தை நமக்கு கொல்லக்கூடாது. இந்த குழந்தை கொண்டால் நமக்கு பாவம் வந்து நேர்ந்துவிடும். அப்படியா? அதனால இந்த வனத்திலே வாழக்கூடிய கரடி பொங்கல் புலி சிங்கங்கள் எல்லாம் இதை கடித்து குதறட்டும். அப்பொழுது உயிர் போய்விடும். ஆனால் நம்ம கையால் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. இதை வனத்திலே வீசிவிட்டு வாருங்கள், போகலாம். அப்படி சொல். நீங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது புத்திர பாக்கியங்கள் இருக்கிறதா? எங்களுக்கோ 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். 7 பெண் குழந்தை. 7 பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்திருந்தாலோ அரே சாமி, அன்றாடம் எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? பெண் குழந்தைகளுக்கு உணவு தேடி செல்வதே எங்கள் வேலை. கண்ணே, இப்பொழுது பெண் குழந்தைகள் அழுது சிந்தனை கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆளுக்கு இருவரமாக சென்று காய்கறிகளை பறித்து வந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த கானகத்திலே சென்று காய்கறி பறித்து வந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறேன். என்னை அறியாமல் என் நாட்டிலே காய்கறி விளைவித்ததால் உனக்கு தக்க தண்டனை சிறைச்சாலையிலே போட கணவராகப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு தேடி சென்றாரே, இன்னும் காணவில்லை. இது அந்த வனாந்தரத்திலே தொலைவி பார்த்தால் என் கணவர் தெரிவார். ஆமா, இந்த வனத்திலே என் கணவரை தொலைவி வந்தால் ஒரு கை குழந்தையாகப்பட்டது நான் கண்டெடுத்துள்ளேன். அதனால் இந்த குழந்தை யார் குழந்தை என்று தெரியவில்லை. இந்த குழந்தை எனக்கு ஏற்கனவே 7 குழந்தை. இந்த குழந்தையை சேர்த்து 8வது குழந்தையாக நான் இந்த குழந்தைக்கு மாத்தியமா என்று பெயர் வைத்து நான் மலத்தை வாலிபம் செய்து வர வேண்டும். அதனால் மாத்தியமா என்று பெயர் வைத்து அந்த மாத்தியமாகப்பட்டவர், அதாவது 16 நிறைந்த பருவமங்கையாக வனத்திற்கு மலர் பறிக்க போகணும். காண்க இந்த வனத்தையே புதுமையாக தெரிகிறது. நீங்கள் யார்? அதாவது என்னுடைய பெயரோ மாத்தியம்மா. உங்கள் பெயரோ மாத்தியம்மா. ஆமா. மாத்தியம்மாவாக இருந்தாலும் இந்த வனத்திற்கு வந்த காரணங்கள் என்ன? அதாவது என் தாயார் சொல்படி கேட்டு இந்த நந்தவனத்துக்கு நான் மலர் பறிக்க வந்திருக்கிறேன். மலருக்கு வந்திருக்கிறீர்களா? ஆமா. புறப்படுங்கள், போகலாம். என்னை அறியாமல் என் நாட்டுக்குள் ஏன் வந்தார்? மலர்கள் பறிப்பதற்காக வந்தேன். என்னை அறியாமல் பறிக்கலாமா? வனத்திற்கு வருவதற்கே அதாவது தைரியம் வேண்டும். மலர் பறிக்க வரலாமா? மங்கையாக இருக்கிறாய். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கல்லறை சிறையிலே போட வேண்டும். இந்த பொல்லாத சூழலை சிறையில போட்டுட்டானே. ஐயோ, இவங்களெல்லாம் பார்த்தா இவரை பார்த்தா எங்க குலத்துக்கார மாதிரியே தெரியுது, எங்க ஆளுங்க மாதிரி தெரியுது. இவங்கள பார்த்தா ஒரு நாட்டுக்கு ராணியோ ராஜா போல தெரிகிறது. ஆமா, நீங்க உதவி செய்வீங்களா? என்னமா செய்ய வேண்டும்? அதாவது இந்த வழி தேவை என்னை தூக்கி தாண்ட விட்டார். நம்ம அனைவரும் காப்பாற்ற நான் வழி தேடுகிறேன்.
அடித்து சித்திரவதை செய்து என்னை சிறையில் அடைத்தான். அந்த சிறையில் என்ன போல ஒருவரும் இன்னும் ராணியும் ராஜா போல இருவரும் ஒவ்வொரும் அந்த அறைக்குள் இருக்கிறார். அது சீக்கிரமாக அந்த இடம் போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். மகளை அடித்தது நீதானா? மகளே, ராஜா சிறைச்சாலையில் போட்டது இந்த பெண்ணை தானே? ஆமா. இந்த சிறைச்சாலையில் தப்பி எப்படி தப்பித்திருப்பா? ஐயோ, இந்த சண்டால அரங்கனாகப்பட்டவன் என்னையும் அடித்து சித்திராதை செய்து சிறைச்சாலையில் தள்ளினானே. இருந்தாலும் என் மகள் என்னவென்று சொன்னார், இந்த சிறைச்சாலையிலே இன்னும் இருக்கிறார் என்று சொன்னார். அவரை போய் பார்ப்போம். அம்மா, இதோ சுவாமி, பட்டா, பட்டா, சுவாமி, பட்டா. இத்தனை ஆண்டு காலமாக எங்கே நாம போயிருந்தீர்கள்? அம்மா, என் சூரனானவன் ஒருவன் என்னை அடித்து அதாகுதம் செய்து என்னை சிறையிலே வைத்தான் அம்மா. அப்படியா? கண்ணி. இருந்தாலும் சரி, கண்ணி, ஒரு பெண் இருக்காளே, இவள் யார்? மன்னா, சரி. இந்த பெண் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தாயாகப்பட்ட உமா பார்வதி அழைத்து கேட்டால் இந்த குழந்தை யார், அந்த சூழலை அழைப்பது எப்படி என்று தெரியும். அப்படியா? உண்மைதான். தாயார் அப்பா, தாயே, உலகமாதா. அம்மா, அனைத்தையும் நான் அறிந்தேன். முக்காலம் உணர்ந்த நானே உலகத்தின் தாயாவே. அதனால் என் அண்ணன் பரந்தாமனை அழைத்தால் இதற்கு வழி கிடைக்கும் அம்மா. ராஜா, ஒரே ஒரு மகளாக பெற்று அந்த வேண்டாம் கொடுத்து சொந்த பாக்கினாலும் ஒரு குழந்தை இருந்தது. உண்மைதான். என்னுடைய அருளால உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை யாருமே கிடையாது. இதோ வனத்துல தூக்கி இருந்த அதோ மாத்தியம்மா குழந்தையப்பா. உங்களுடைய குழந்தையா? ஆமா, அவன் செஞ்ச அந்த அட்டூழங்களை செய்து வருகிறார். அவளை கொல்வதற்காகவே இந்த மாத்தியம்மாவை பிறக்க வைத்திருக்கிறேன். யாராலையும் கொல்ல முடியாது. இந்த மாத்தியம்மா சென்றால் நிச்சயமாக அவனை கொன்று விடலாம். சுவாமி. பார்வதா, அண்ணா, உன்னுடைய சோழத்தை கொடுத்து வீரத்தையும் கொடுத்து சீக்கிரமாக அனுப்பினால் அவனை கொன்று விட்டு வருவார். உங்கள் சொற்படியே நடக்கிறேன். ஆகட்டும். இதோ மகளே, பாட்டிமா, சூலத்தை பெற்று வெற்றியுடன் திரும்புவாய் மகளே. அப்படியே யார் யார் நீ? எதற்காக வந்தாய்? அடியே படையா, என்ன பார்த்தா தெரியவில்லை? நான் தான் மாத்தியம்மா. அத்தியம்மாவா? ஆமா. எதற்காக வந்தாய்? கேட்டால் எனக்கு பேர். அதாவது உன்னை அழிப்பதற்காகவே திரும்பவும் வந்துள்ளேன். சாகாத வரவிட்டுள்ளேன். ஆ. என்னை கொல்ல யாராலே முடியாது உலகளே? அப்படியா? ஆ. உன்னை கொல்ல யாரால முடியாதா? இதோ பார், உன்னை நான் கொள்கிறேன். முடிந்தால் கொன்று போ. அதாவது அனைவரும் சொல்படி கேட்டு அந்த பொல்லாத அரக்கனை நான் கொன்று விட்டேன். அரக்கனை கொன்று விட்டாய். ஆமாம் தாத்தா. அஞ்ச வேண்டாம் மாத்தி. ஆ. இதுவரைக்கும் மாத்தியாக இருந்தாய். நாளை பரும் கலியோகத்திலே ஆ. நீ வீரமாத்தி அம்மனாக ஆ. நீ கலியோகத்திலே நீ வழங்குவாய் அம்மா. அப்படியே ஆகட்டும் புரியுதா? தாத்தா. உன்னோட கூட பிறந்த ஆ. அக்கா மாதிரி 7 பேர் இருக்காங்க. ஆ. அந்த 7 பேர்களுக்கும் நீ வீரமாத்தியாக அம்மனாக இருந்தாலும் உனக்கு அக்களாகி 7 பேருமே ஆனால் கன்னிமாராக வழங்கட்டும். அப்படியே ஆகட்டும். மாயவா, ஏன்? அழகாக 12 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா. உலக மக்களுக்காக வீரவாத்தியாக வந்து விட்டீர்களே. சரி. இந்த தாய் தந்தை வாழ்வது எப்படி சொன்னாங்க? எப்படி வாழ்வது? அஞ்ச வேண்டாம். சாமி. ஆனால் அவளை பணிவடை அணிவடை செய்து சாமி. நீங்க ஒரு பூசாரியாக வேலை செய்து வந்தால் உன்னை நிச்சயமாக அந்த வீரமாத்தி அம்மனது பெருமாளாக விட்ட நான் அவதாரத்தில் உங்களை காப்பாற்றி வருகிறேன். சுவாமி, இருந்தாலும் நான் பெற்ற 7 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கன்னிமா தெய்வமாக ஆக்கிவிட்டீர்கள். உண்மைதான். இதோ நான் வளர்த்திய குழந்தையும் வீரமாத்தியாக ஆக்கிவிட்டேன். இனிமேல் நாங்கள் அந்த கலியுகத்தில் நாங்கள் என்ன செய்வது? அஞ்ச வேண்டாம். ஆ. அந்த கலியுகம் இருந்தால் வீரமாத்திக்கு இந்த பெருமாளுக்கு ஆ. ஆனால் ஓம் சக்திக்கு ஆ. நீ முன்னதாக நின்று ஆ. ஒரு கல்பேடமாக நின்று ஆ. தேவை செய்து வந்தால் நிச்சயமாக அனைத்து தேவையும் உங்களை காத்து வருவேன். தெருக்கூத்து என்பது சினிமா நடிகர் என்று புகழும் பெரும் பெற்ற இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சியிலே அதாவது வரவழைத்து நடிக்க வைத்த
நல்ல உள்ளங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் கலைமகள் நாடக சபாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் நீ மாமா